எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. அனைவருக்கும் வணக்கம். இயற்கை வள பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாக இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு இன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். என்னுடைய பேர் கம்பூர் செல்வராஜ். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த பத்திரிகையாளர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு கனிம வள பிரச்சனை சம்பந்தமாகவும் அதற்காக செயல்பட்ட பல்வேறு செயல்பாட்டாளர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல், இறந்தவர்கள் பற்றி இது சம்பந்தமான செய்திகளை தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வடிவத்தில் இன்றைக்கி நாங்கள் முன்வைக்க வந்திருக்கிறோம். தமிழ்நாடு அளவில் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 கடந்த கால ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் இங்கே நடந்திருக்கு. இது மூலம் அரசுக்கு வர வேண்டிய மக்களுடைய வரிப்பணம் பல லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதில் அமைச்சர் முதற்கொண்டு கனிம வளத்துறை அதிகாரிகள், அது மாதிரி சியா என்ற அமைப்பை சேர்ந்த உயர் அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் கூட்டுக்கொள்ளை நடத்தியிருக்காங்க. இப்போ இதையெல்லாம் கண்டறிஞ்சு இது பற்றியெல்லாம் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு வெளிப்படுத்த இருக்கிறோம். இப்போ தோழர் முகிலன் அவர்கள் இந்த தமிழ்நாடு அரசுக்கு, புதிய அரசுக்கு நாங்கள் விடுக்க உள்ள கோரிக்கையை பற்றி விரிவான தகவல்களை உங்களுக்கு முன்னாடி வைப்பார். இங்கே கலந்து கொண்டுள்ள பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவரும் தமிழ்நாடு முழுக்க நடந்து வருகின்ற கனிம முறைகேடுகளை ஆதாரத்துடன் முன்வைத்து பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியவர்கள். அது தாதுமணல் கொள்ளையாக இருக்கலாம், கிரானைட் கொள்ளையாக இருக்கலாம், ஆற்று மணல் கொள்ளையாக இருக்கலாம், கல்குவாரி கொள்ளைகளாக இருக்கலாம். இதையெல்லாம் தொடர்ந்து போராடியது மட்டுமல்ல, அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி பல்வேறு மாற்றுகளை ஏற்பாடு செய்துள்ள என்ற முறையில் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி தற்போது உங்கள் முன் தெரிவிக்க இருக்கின்றோம். முதலில் தமிழ்நாட்டில் மிக பெரும் பிரச்சனையாக இருப்பது தற்போது மணல் பிரச்சனை. இந்த மணல் பிரச்சனையை பொறுத்தவரை கடந்த 30 ஆண்டு காலமாக ஆற்று மணல் கொள்ளை என்று தொடர்ந்து நடந்தது. 2016-17 காவிரி ஆறு பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து காவிரி மற்றும் கொள்ளிடம் மணல் கொள்ளை எடுத்த போராட்டத்தில் அங்கிருந்த மணல் குவாரிகள் மூடப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிமன்றம் தமிழ்நாடு முழுக்க இருந்த குவாரிகளை மூடியது, மணல் குவாரிகளை. அதற்கு பின்பு எம்சாண்ட் என்ற ஒன்றை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியது. அதனுடைய செயற்கை கல்மணல் என்று சொல்லக்கூடிய அந்த எம்சாண்ட் எடுப்பதற்கு நிலத்திற்கு கீழ் பூமியை தோண்டுவதும் மலைகளை உடைப்பதும் என கடந்த 9 ஆண்டுகளாக மிக பெரிய அளவில் கனிம கொள்ளை நடந்து அதனுடைய விளைவாக பல்வேறு நில அதிர்வுகளும் நிலச்சரிவுகளும் அதீத வெப்பமும் காலநிலை மாற்றம் என்பது போய் காலநிலை பிறழ்வும் பல்வேறு வாழ்வாதார பாதிப்புகளும் ஏற்பட்டது. இப்பொழுது தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற முதன்மையான கோரிக்கை என்னவென்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 33 ஆறுகளும் ஆறு என்ற தன்மையை இழந்து செத்துப்போய்விட்டது. ஆறு என்று சொன்னால் ஆறுகளில் மணல் இருப்பது மட்டுமல்ல, நீர்த்தாவரங்கள் இருக்க வேண்டும், ஆறுகளில் நுண்ணுயிர்கள் இருக்க வேண்டும், மீன் இருக்க வேண்டும், நண்டு இருக்க வேண்டும். ஆனால் இன்று எந்த ஆறுகளிலும் கிடையாது. அங்கே அடிமட்டம் வரை வெட்டி வண்டல் மண்ணில் சீமக்கருவேலம் முளைத்துத்தான் தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான ஆறுகள் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டு ஆறுகளில் மணல் அள்ளுவதற்கு வழி இல்லை. இன்று பெரிய சூழல் பாதிப்புக்கும் புவிக்கு பாதிப்புக்குமான செயற்கை கல்மணல் தயாரிப்பை தடுத்து நிறுத்தி தமிழ்நாடு அரசு வெளிநாடுகளில் இருந்து இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு முதன்மையாக வைக்கின்றோம். அதை கொள்கை அடிப்படையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோருகிறோம். ஏன் வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணல், இங்கே மணல் கிடைக்கல, வெளிநாட்டில் எப்படி மணல் கிடைக்குங்கிற கேள்வி பலரும் எழுப்பலாம் என்று தென்கிழக்கு ஆசிய நாடுகளாக இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் முழுக்க உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் கூட அங்கே 7.5 ரிக்டர் அளவு நில அதிர்வு ஏற்பட்டது, சுனாமி ஏற்பட்டது. அந்த பகுதிகளில் தொடர்ந்து அப்படி ஏற்படுவதால் அங்கே யாரும் கட்டிடம் கட்ட மணலை பயன்படுத்துவதில்லை, மரத்தாலான கட்டிடங்கள் தான் கட்டுகிறார்கள். அங்கே எண்ணற்ற பல ஆறுகள் ஓடுகிறது.
அந்த ஆறுகளில் சேரக்கூடிய மணலை அப்புறப்படுத்தியாக வேண்டும். இங்கே தான் ஒரு மீட்டருக்கு அனுமதி வாங்கிட்டு 30 மீட்டர் 40 மீட்டர் வெட்டுவது, அங்கே மணலை அப்புறப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் அரசே என்ன பண்ணுறாங்கன்னா மணலை ஆற்றிலிருந்து எடுத்துக்கொண்டு கடலுக்குள்ளே கொட்டுறாங்க, இல்லைன்னா தண்ணி ஊருக்குள்ளே வந்துருன்ட்டு. அப்படிப்பட்ட மணலை இங்கு இறக்குமதி செய்து கொடுப்பதற்கு அது டன் ஒன்றுக்கு 1000 ரூபாய்க்கு இறக்குமதி செய்து கொடுக்க எண்ணூர் துறைமுகத்தில், சென்னை காமராஜர் துறைமுகத்தில், தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் இறக்குமதி கொடுக்க நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் தயாராக இருக்கிறது. இதை ஏதோ சமூக செயல்பாட்டாளர் நாங்கள் மட்டும் சொல்லவில்லை. தமிழ்நாட்டினுடைய ஓய்வு பெற்ற மூத்த பொறியாளர் சங்கத்தினுடைய தலைவர் வீரப்பன் அவர்களும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஏற்கனவே மணல் குவாரி மூடிய பொழுது அரசுக்கு நாங்கள் இதை வலியுறுத்திய விளைவாக 2017 முதல் 2021 வரை 5 அரசாணைகள் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். 5 அரசாணைகள் இது தொடர்பாக போடப்பட்டிருக்குது. மாதம் 5 லட்சம் மெட்ரிக் டன் வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்வோம் என்று தமிழக அரசு போட்ட அரசாணை இது. இந்த அரசாணையை போட்டாங்களே ஒழிய மொத்தமாக 5 ஆண்டு காலத்திலும் சேர்த்து தமிழ்நாட்டில் இறக்குமதியான மணல் மொத்தமே 5,40,000 டன். ஆனால் நீங்கள் போட்டது மாதம் 5 லட்சம் மெட்ரிக் டன். மாதம் 5 லட்சம் மெட்ரிக் டன் இறக்குமதி செய்தால் தினசரி 7000 லாரி லோடு கிடைக்கும். அதை மாதம் 15 லட்சம் மெட்ரிக் டன்னாக இறக்குமதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மொத்த மணல் தேவை தினசரி 21,000 லாரி லோடு தான். அதை எளிமையாக செய்துவிட முடியும். டன் 1000 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணும் பொழுது அரசு அதுக்கு கூடுதலாக விளைவிக்கும் பொழுது அரசுக்கான வருவாயும் கிடைக்கும். ஆனால் என்னென்னா எல்லாமே அக்கௌண்ட்டில் வரும், கணக்கில் வரும். ஒரு கைப்பிடி மணல் கூட என்ன பண்ண முடியாது. ஏன்னா துறைமுகத்தில் கண்டெய்னரில் இறங்குற மணலை யார் ஏமாற்றி எடுத்துகிட்டு போனால் அது எல்லாமே தெரிஞ்சு போயிடும். எனவே புதிதாக பதவியேற்றுள்ள அரசு உடனடியாக வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணலை மாதம் 15 லட்சம் மெட்ரிக் டன் இறக்குமதி செய்வோம் என்ற கொள்கை முடிவை எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாடு அரசு என்ன அறிவிச்சிருக்குதுன்னா, இயங்கி கொண்டுள்ள கல்குவாரிகளை நாங்கள் டிஜிட்டல் முறையில் ட்ரோன் வச்சு சர்வே செய்து ஆய்வு செய்வோம்னு சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் ஏதோ இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கின்ற குவாரிகளில் மட்டும் முறைகேடு அல்ல. குறிப்பாக கல்குவாரிகளில் கடந்த 15 ஆண்டுகளில் மிக அதிகமான முறைகேடு நடந்திருக்கிறது. குவாரியினுடைய அகலத்திலும் நீளத்திலும் ஆழத்திலும் என மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. எனவே இயங்கி முடித்த அனைத்து கல்குவாரிகளையுமே டிஜிட்டல் முறையில் ட்ரோன் சர்வே செய்து அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். இப்படி செய்வதன் மூலம் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கிற குவாரின்னு சொல்லி சொன்னால் 2000 குவாரிகளை தான் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இயங்கி முடித்த குவாரிகள் கல்குவாரிகள் மட்டும் 9000 குவாரி. மொத்த தமிழ்நாட்டில் 12000 குவாரி. எல்லா குவாரியுமே கிரானைட்டு, சுண்ணாம்புக்கல், ஆற்று மணல், தாது மணல் மற்றும் குவாட்ஸு, இப்படி எல்லாமே சேர்த்து 12000 குவாரிகள் இருக்குது. இந்த குவாரிகளை எல்லாம் அரசு டிஜிட்டல் முறையில் ஆய்வு செய்யணும். இயங்கி முடிச்சிருச்சுன்னு சொல்லி அரசினுடைய கணக்கில் இருக்கிற ஒழிய தமிழ்நாட்டில் கடந்த 5 வருடங்களில் பார்த்தால் திருநெல்வேலி அடைமிதிப்பான் குளத்தில் நடந்த சேம்பர் செல்வராஜ் குவாரி அனுமதி முடிந்து 7 ஆண்டுகள் தொடர்ந்து இறங்கி இங்கே 6 பேர் இறந்து போனாங்க. அதே போல் சிவகங்கை மல்லாக்கோட்டையில் மேகா ப்ளூ மெட்டல் கல் குவாரி அனுமதி முடிந்து இயங்கிய குவாரி, அங்கே 6 பேர் சரிஞ்சு விழுந்து செத்து போனாங்க. கரூரில் என்டிசி என்ற ஒரு குவாரி, அங்கே கல் விழுந்து செத்து போனாங்க. அந்த குவாரி 5 வருஷம் இயங்கி முடித்த குவாரி. அது மட்டுமல்ல, ஈரோடு மாவட்டம் துரையம்பாளையத்தில் ஈஸ்வரி லோகநாதன் என்ற குவாரி, அதில் வெடி வைத்து 2 பேர் செத்தாங்க. அந்த குவாரி அனுமதி முடிஞ்சு 8 வருஷம் ஆன குவாரி. நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமங்கலம் தாலுக்காவில் கொண்டமநாயக்கம்பட்டியில் வெடி வைத்து 2 பேர் இறந்தாங்க. அந்த குவாரியும் 7 வருஷம் அனுமதி முடிந்த குவாரி. ஏன்னா அனுமதி முடிந்த பல குவாரிகளும் இப்படி சட்டவிரோதமாக இயங்குகிறது என்பதை நாங்கள் என்ன தனித்தனியாக சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் இது எல்லாமே உள்ளங்கை நெல்லிக்கனி போல
எல்லோருக்குமே என்ன தெரியும், இந்த குவாரி இயங்குனது, அதில் படுகொலையான சம்பவங்கள், அதன் மீது அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்று எல்லோருக்குமே தெரியும். எனவே இயங்கி முடித்த அத்தனை குவாரிகளையும் டிஜிட்டல் முறையில் ட்ரோன் சர்வே வைத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு வைக்கின்றோம். அதே போல இப்பொழுது இயங்கிக் கொண்டுள்ள குவாரியை மட்டும் செய்கிறாங்க, இதையும் முழுமையாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கின்றோம். இதோடு இணைந்த வகையில் இன்னொன்றை தெரிவிக்கின்றோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மிகப்பெரிய அரசுக்கு வர வருவாயில் 50 விழுக்காடு பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயம். காரணம், இன்னைக்கு குவாரிகளில் ட்ரோன் சர்வே செய்வது அரசு அல்ல, இதற்கென்று சில நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜியோ எக்ஸ்ப்ளரேஷன் மைனிங் சொல்யூஷன் என்ற ஒரு நிறுவனம், அவங்க தான் பெரும்பாலான குவாரிகளுக்கு ட்ரோன் சர்வே செய்கிறாங்க. இந்த கம்பெனி தான் எல்லா குவாரிகளுக்குமே சுரங்க திட்டம் மைனிங் பிளான் போட்டு கொடுத்து எல்லா அதிகாரி சரி கட்டி அனுமதி வாங்கி கொடுக்குறவங்க. யார் முழு தவறுக்கு காரணமாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, ட்ரோன் சர்வே செய்கிறாங்க. இந்த ட்ரோன் சர்வே செய்யறதுல பூமியில் வெட்டுறதுக்கு முன்னாடியே உள்ள எவ்வளவு ஆழத்துக்கு கல் இருக்குது மண் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் புவியியல் துறையில். அப்படி இருக்கின்ற நிலையில் இந்த ட்ரோன் சர்வே எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா குவாரி ஓனர்களும் எம்சாண்ட் தொழிற்சாலை வச்சுருக்காங்க. அந்த எம்சாண்ட் செயற்கை கல்மணல் தயாரிக்கிறப்ப கழிவுகள் வரும், அது பல்வேறு விஷத்தன்மை உள்ளது. அந்த கழிவுகளை பூரா இந்த பாறைக்குழியில் கொட்டி கல் வெட்டாத மாதிரி காட்டி 50 விழுக்காடு 40 விழுக்காடு அவர்கள் வெட்டியதை என்ன பண்றாங்க, குறைத்து காட்டுறாங்க. அதனால நாங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, இந்த ட்ரோன் சர்வேல மிகப்பெரிய மோசடி நடக்கிறது. எனவே இதை பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட விவசாயிகள், சமூக செயல்பாட்டு அடங்கிய குழு கண்காணிக்கணுங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஒரு ட்ரோன் விலை 10 லட்சம் ரூபாய், அதிகபட்சம் ரொம்ப நவீனம்னு சொன்னால் 30 லட்சம் 40 லட்சம். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் தான். 38 மாவட்டத்துக்கு 50 லட்சம் ரூபாய்னே வச்சா கூட 19 கோடி ரூபா தான். ஆனால் ஒரு கல் குவாரிக்கு 300 கோடி ரூபா அபராதம் போட வேண்டிய நிலை இருக்குது. ஒரு குவாரிக்கு மல்லாக்கோட்டை குவாரி மேகா புளூ மெட்டலுக்கு 91 கோடி அபராதம். துறையம்பாளையம் கல்குவாரி ஈஸ்வரி லோகநாதன் குவாரிக்கு 61 கோடி அபராதம். சத்தி விண்ணம்பள்ளியில் திருநாவுக்கரசு கல்குவாரிங்கிறதுக்கு 31 கோடி அபராதம். எல்லோருக்குமே தெரிஞ்ச திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பத்திரிகையாளரை தாக்கிய பழனியாண்டி அவருடைய கல்குவாரிக்கு 23 கோடியே 45 லட்சம் ரூபாய் ஒரு குவாரிக்கு மட்டும். இப்படி நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புள்ள முறைகேடு செய்த குவாரிகள் இருக்குது. ஆனால் அதுக்கு ட்ரோன் மட்டும் யாரு, ஒரு மோசடி நிறுவனம். மோசடி நிறுவனம் மட்டுமல்ல, அந்த ஜெம்ஸ் என்ற அந்த நிறுவனம் 2021 2023 வரைக்கும் கல்குவாரி அனுமதி வாங்கிய கிட்டத்தட்ட 500 குவாரிகளுக்கு லேப் ஸ்பெசிலிட்டின்னு சொல்லி நாமக்கல் ஒமேகா லேப்னு ஒன்று காமிச்சாங்க. அந்த லேபு 4 வருஷம் இயங்கவே இல்லை. இயங்காத லேப்ல லேப் டெஸ்ட் பண்ணதான் ரெக்கார்டை கொடுத்து கிட்டத்தட்ட 500 குவாரிகளுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. இல்லாத லேப் பேர்ல. அந்த ஓனர் செத்து போன பின்னாடி கூட அந்த ஓனர் பேர்ல இவங்களே கையெழுத்து போட்டும் அனுமதி வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட நிறுவனம் தான் இன்னைக்கு ட்ரோன் சர்வே செய்து கொண்டிருக்கிறது. இது இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர் அவர் ஏற்கனவே நம்ம கரூர் இருந்தப்போ தெரியும். இதை நாங்கள் புகாராக கொடுத்து பிரபசங்கர் அவர்களோட கலெக்டர் இருந்த பொழுது நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பிச்சு உறுதிப்படுத்தியும் இருக்காங்க. இல்லாத லேப் பேரில் லேப் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு இஐஏ அறிக்கை கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை, காற்று மாசு, ஒளி மாசு, நீர் மாசு, மண் மாசு. அப்போ இப்படியான நிறுவனம் தான் இன்னைக்கு ட்ரோன் சர்வே செய்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலான ட்ரோன் சர்வே அவங்க தான். அதனால நாங்கள் அரசுக்கு தெளிவாக தெரிவிக்கக்கூடியது என்னன்னா, நீங்கள் தமிழ்நாடு அரசே ட்ரோன் வாங்குங்க, அதுக்கு ஒரு பணியாளரை போடுங்க, அதில் நடக்கிற சரிதப்புக்கு அவர் பொறுப்பாவார். நீங்கள் பிரைவேட் ஏஜென்சி ஒன்று வச்சுட்டு பண்ணும் பொழுது அந்த தப்பை யாருமே கேள்வி கேட்க முடியாது. இதன் மூலம் அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பு இருக்கிறது. பல 100 கோடி ரூபாய், பல 100 கோடியில் பல 1000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு இருக்கிறது. எனவே டிஜிட்டல் ட்ரோன் சர்வேவை
போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசே கையில் எடுத்து தமிழ்நாடு அரசே பணியாளர்கள் நியமித்து அதில் நடக்கக்கூடிய சரிதவருக்கு அவர்களே பொறுப்பு என்ற வகையில் அதை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக, தமிழ்நாட்டினுடைய கடன் இப்பொழுது 10 லட்சம் கோடி ரூபாய் என்று தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த 10 லட்சம் கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு பல்வேறு வகையில் பலரும் பேசிக் கொண்டிருக்காங்க. 10 லட்சம் கோடி ரூபாயை நம்முடைய 75 ஆண்டு கால பட்ஜெட்டில் இவ்வளவு கடன் ஆயிடுச்சு, இதை அடைக்க என்ன செய்கிறது? இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டில் இயங்கிய 20 மணல் குவாரிகள் 2023 அதில் அமலாக்கத்துறை ரைடு பண்ணதில் மட்டும் 5000 கோடி ரூபாய் அவங்க சொன்னது. ஆனால் கரூரில் மட்டும் 4000 கோடி ரூபாய் முறைகேடு எங்களுக்கு தெரியும். கரூரில் மட்டும் 2 குவாரியில் மட்டும் 4000 கோடி ரூபாய். இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முதல்ல கல்குவாரிக்கு வந்தார். கல்குவாரியில் ஏற்கனவே சொன்னேன், மொத்தம் 9000 குவாரி. இதில் 4000 குவாரி ஏற்கனவே இயங்கி கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. 5000 குவாரி இயங்கி கொண்டிருப்பது, இயங்கி முடித்து மீண்டும் மறுபடியும் அனுமதிக்காக காத்துட்டு இருக்கிறது. இந்த 5000 குவாரிகளை நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினாவே 10 கோடி ரூபாயிலிருந்து 500 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் போட முடியும். ஒரு குவாரிக்கு 500 கோடி ரூபாய் போடக்கூடிய அளவில் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் வட்டம் 4 ரோடு ஏடி இளங்கோ கல்குவாரி இருக்குது, இயங்கி முடித்த குவாரி. அதே போல் கரூர் மாவட்டத்தில் பாலவிநாயகா ப்ளூ மெட்டல்ட்டு அந்த நிறுவனம் 2020 டிஆர்ஓவையும் டிஎஸ்பி பிடிச்சி குவாரிக்குள்ளே அடைச்சி வச்சுட்டாங்க ஒரு நாள் பூரா. மொத்த கரூர் மாவட்ட போலீஸ் போய் தான் மீட்டுட்டு வந்தது. அவர் கடந்த ஆட்சியில் அதிமுக பினாமி அறியப்பட்டார். இப்போ திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜியுடைய பினாமின்னு சொல்லல ரைடுக்குள்ளானவர் பாலவிநாயகா ப்ளூ மெட்டல் காட்டு முன்னூர். அவரு குவாரி 500 கோடி ரூபா வரும்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஒரு குவாரிக்கு மட்டும் நீங்கள் இப்படி கணக்கில் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த 5000 கல்குவாரி, மரியாதைக்குரிய சகாயம் அவர்கள் மதுரை மாவட்ட கிரானைட் குவாரிகளில் மட்டும் 1,13,000 கோடி முறைகேடை கண்டெடுத்திருக்கார். நாங்கள் அதுக்கெல்லாம் ஆதரவு இயக்கமாக இருந்தோம். ஓராண்டு அவரோடு நாங்கள் இணைஞ்சு பயணித்தோம். தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான கிரானைட் குவாரி இருக்குது மதுரையை தவிர்த்து. இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் இருக்கிறதெல்லாம் கேள்வியாப்பறம் இல்லை. கிருஷ்ணகிரியில், தருமபுரியில், கரூரில் எல்லா மாவட்டங்களிலுமே கிரானைட் குவாரி இருக்குது. ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை. எனவே கல்குவாரி மட்டுமல்ல, அனைத்து கிரானைட் குவாரிகள் 30 ஆண்டுகளாக மணல் கொள்ளை நடந்திருக்குது. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். நீதியரசர்கள் இருந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதியிலேருந்து எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா மணல் கொள்ளை ஏற்று பேசுவாங்க. ஆளுங்கட்சியாக வந்தால் அவர்களே அதை செய்வாங்க. இத்தனைக்கும் நமக்கு என்ன இருக்குது, இன்றைக்கெல்லாம் எவ்வளவு இருந்தது எவ்வளவு அள்ளிட்டாங்க கணக்கிட முடியாதுலாம் கிடையாது. எல்லாத்தையுமே 2000 என்ன கேட்டிங்கன்னா டிஜிட்டல் முறையில் நம்ம இணையத்தில் போனாவே எவ்வளவு இருந்தது என்று நாம் அந்த எல்லைகளை பாதுகாத்து கொள்ள முடியும். அப்படி 30 ஆண்டுகளாக நடந்த மணல் கொள்ளை. இப்போ ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். கோயம்புத்தூரில் செங்கல் சூளை பிரச்சனை தடாகம் பகுதிகளில் அதற்காக அரசு ஒரு குழு நியமித்து ஆய்வு பண்ணி பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடி விவசாயிகள் நிலத்தில் சட்டவிரோதமாக மண்ணல் இருந்தால் அதுக்கு அபராதம் போட்டுட்டாங்க. அங்கிருந்து 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி கூட அந்த செங்கல் சூளைக்கு தேவையான மண்ணை அள்ளுது. இப்போ 600 கோடி அளவிற்கு செங்கல் சூளைக்கு மண்ணல்னு விவசாயிகளுக்கு போடப்பட்டிருக்குது. நாம் தப்புன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது சட்டப்படி என்னது தான், சரியானது தான். யாரும் மண் எடுத்து சூளைக்கு அனுமதி இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, வித்தாது இல்லீகல் மைனிங். நான் எதுக்காக சொல்கிறேன், இதை கண்டறிய முடியும் என்பதற்காக இன்னைக்கு நடைமுறையில் அதை செய்து நீதிமன்றமே நேரடி மேற்பார்வையில் அதை செய்து முடித்திருக்கான்ற வகையில் சொல்கிறோம். எனவே இப்படியான வகையில் இதைவிட மிகப்பெரிய கொள்ளை தாது மணல் கொள்ளை. இன்னைக்கு கடலோரத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடலோரத்தில் எந்த மணல் தேரிகளுமே கிடையாது. ஊர் பேரே மணப்பாடு, பெருமணல், மணவாளக்குறிச்சி இப்படியெல்லாம் இருந்தது. அங்கே பூரா மிகப்பெரிய அளவிற்கு 60 அடி 70 அடி உயரத்தில் மணல் திட்டு இருந்தது, தேரி மணல். அது முழுக்க கடற்கரை காற்றை தடுத்து எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு இருந்தது. அதை மட்டும் அள்ளினது மட்டுமல்ல, கடலையும் சேர்த்து எள்ளி பல லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு. சுண்ணாம்புக்கல் குவாரி அதே போல தான். அதனால தமிழ்நாடு அரசு கல்குவாரி உட்பட இன்னைக்கு கல்குவாரி கவனம் எடுத்து பண்ணுறாங்க, வரவேற்கத்தக்க விஷயம். அனைத்து குவாரிகளையும் ஆய்வு செய்தால் எண்ணி 6 மாதத்தில் தமிழ்நாடு அரசினுடைய கடனை கட்டிவிட முடியும். அரசுக்கு பணம் மிச்சமாக இருக்குது. அரசு சொன்ன திட்டங்களுக்கான தொகை வந்துவிடும். இதுதான் யதார்த்தம்.
இந்த 10 லட்சம் கோடி என்பது தமிழ்நாட்டில் பெரிய விஷயமே அல்ல. ஏதோ திரைப்பட பாடல் சொன்ன மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் என்ற வெளிநாட்டின் வகையில் இங்கு இருந்த அத்தனை கனிம வளத்தையும் கனிம மாஃபியாக்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என கூட்டு சேர்ந்து மிகப்பெரிய கொள்ளையடித்திருக்கிறார்கள். அப்படி கொள்ளையடிச்சதுனால தான் கரூர் போன்ற தொகுதியிலெல்லாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருமே 300 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியில் 2021 எலெக்ஷன்லையும் சரி 2026 எலெக்ஷன்லையும் சரி ஒரு வாக்காளருக்கு 40,000 வரை கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்ஸ். எப்படி? எல்லாமே கனிம குவாரிகளுடைய கனிம மாஃபியாக்களுடைய பணம் இவங்களுக்கு பல்வேறு வகையில் வந்து சேருது. இன்னொரு பக்கம் இவர்களே மாஃபியாக்களாகவும் இருக்காங்க. அரசியல்வாதிகளே, அமைச்சர்களாக இருந்தவர்களே, மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்களே, ஒன்றிய செயலாளராக இருக்கிறவங்களே மிகப்பெரிய கல்குவாரி, கிரானைட் குவாரி அதிபர்களாக இருக்காங்க. எனவே இதை செய்தாலே தமிழ்நாடு அரசினுடைய கடன் அடைக்கப்பட்டு விடும் என்பதை தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக புதிய அரசு செய்ய வேண்டியது, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் நியமித்து உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி மரியாதைக்குரிய சகாயம் அவர்களை அட்வொகேட் கமிஷனராக போட்டு மதுரை கிரானைட் முறைகேடை 2014 டிசம்பர் முதல் 2015 நவம்பர் வரை ஆய்வு செய்து 1,13,000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளது என்ற அறிக்கையை தாக்கல் செய்தார். இன்று வரை அந்த அறிக்கை வெளியிடப்படவே இல்லை. தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த அறிக்கையை வெளியிட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல தூத்துக்குடி மாவட்டத்தில் முழுமையாகவும், திருநெல்வேலி மாவட்டத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பெயரளவிலும் நடந்த 2013 ஆகஸ்ட் செப்டம்பரில் தமிழ்நாடு அரசு நியமித்த ககன்தீப் சிங் பேடி IAS அவருடைய குழு ஆய்வு செய்தது. அதன் மீது நடவடிக்கையும், ஆய்வு செய்யாத பகுதிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிற கோரிக்கை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போல் 2017 சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை காவிரி கொள்ளிடம் ஆறுகளில் மணல் குவாரிகளை ஆய்வு செய்ய ஒரு குழு நியமித்தது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய தாவரவியல் துறை தலைவர் ரவிச்சந்திரன், மதுரையினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் சரவணன் மற்றும் அழகுமணி கொண்ட குழு 8 நாள் கரூரில் தொடங்கி கும்பகோணம் சாமிமலை வரைக்கும் ஆய்வு செய்து மிகப்பெரிய அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையின் மீதெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. எனவே தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கிடப்பில் போட்டு வச்சிருக்க இந்த அறிக்கையில் இதெல்லாம் அரசுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வருவாய் வரக்கூடிய விஷயம். இங்கே நாம் எதற்கோ ஒன்றிய அரசை எதிர்பார்த்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் கையிலேயே நமக்கு வெண்ணெய் இருக்குது. இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை, சகாயம் ஆய்வுக்குழு அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு அரசாங்கமே சாராயம் விற்குது, அரசாங்கமே டாஸ்மாக் கடை நடத்துது. ஆனால் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் வரக்கூடிய கனிம சுரங்கங்களை அரசு ஏற்று நடத்துவதில்லை. 2021 திமுக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் 200வது வாக்குறுதியாக சொன்னாங்க. 2021 இப்போ சொல்லலை, 2021 திமுக அரசு பதவியேற்றதுன்னா கிரானைட் குவாரிகளை எல்லாம் அரசே ஏற்று நடத்த, அடுத்தடுத்த குவாரிகளை படிப்படியாக அரசு ஏற்று நடத்துன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வெறும் வாக்குறுதியாக மட்டும் போயிடுச்சு. நாம் இப்போ சொல்வது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்குவாரி, கிரானைட் குவாரி, சுண்ணாம்பு கல் குவாரி உட்பட அனைத்து குவாரிகளையும் டாஸ்மாக் போல சாராயத்தை விற்கிற அரசாங்கம் ஏற்கனவே நமக்கு அதுக்குன்னு ஒரு டாமின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. இப்போ அதை பொறுப்பில் வச்சு எடுத்தால் சட்டவிரோதமாக நடப்பதற்கு அதிகாரிகள் பொறுப்பாவார். அப்போ முறைப்படுத்தல் என்பது நடக்கும். அதிமுக 2021 வரைக்கும் ஆட்சியில் இருந்த காலத்தில் தமிழ்நாடு அரசுடைய கனிம வருவாய் வெறும் ஆண்டுக்கு 150 கோடி, ஆண்டுக்கு 180 கோடி. திமுக அரசில் அதை 1850 கோடி வரைக்கும் காமிச்சாங்க. ஆனால் உண்மையிலும் கனிம வளத்துறையில் வரக்கூடிய வருவாய் 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி ஆண்டுக்கு. இந்த 1 லட்சம் கோடியை ஓட்டவாளி மாதிரி அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மற்றும்
மாஃபியாக்கள் திருடிக்கிறாங்க, மக்களுக்கு வந்து சேருவதில்லை. அதனால இன்னைக்கு சாராய கடத்தின 5000 சாராய கடை இருக்குது, இதுக்காக பணியாளர் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000 சுரங்கு இருக்குதுன்னா அது எல்லாமே தமிழ்நாடு அரசு. ஏன்னா நிலம் மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தம். நிலத்துக்கு கீழே 3 அடிக்கு கீழே இருக்கிற கனிமங்கள் எல்லாமே சமூக சொத்து, அரசாங்க சொத்து. அதை அரசு எந்த நேரமும் நிலம் ஒருத்தர் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுது, அரசுக்கு தேவையான எடுத்துக்கொண்டு தான் கொடுக்குறாங்க. அப்போ தாராளமாக என்ன செய்ய முடியும், அரசு செய்ய வேண்டும். டாஸ்மாக் போல கல்குவாரிகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அடுத்ததாக தமிழ்நாட்டினுடைய பிடித்த மிகப்பெரிய சாபக்கேடு என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகாரிகள், குறிப்பாக கனிம வளத்துறை அதிகாரிகள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 20 ஆண்டுகளில் பணியில் இருக்கக்கூடிய 90 விழுக்காடு கனிம வளத்துறை ஏடி, ஜேடி, டிடி, உதவி இயக்குனர், துணை இயக்குனர், இணை இயக்குனர் எல்லாருமே நேரடியாக லஞ்ச புகாரில் சிக்கினவர்கள். எல்லாத்துக்கு மேலே 17B சார்ஜ் இருக்கு. ஆனால் இதுக்கு மேலே என்ன இல்லை, யாரும் ஜெயிலுக்கு போகலை, யாரும் சஸ்பெண்ட் ஆகலை, யாரும் வேலைக்கு வராமல் இல்லை. லஞ்சம் வாங்கி பணத்தை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் ஹெட் ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க, திரும்ப தாட்டி விட்டுருவாங்க. எனவே அது மட்டுமல்ல, விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்குவாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் நாராயண பெருமாள் அவர்கள் நேரடியாக ஒரு தொலைக்காட்சியில் வந்து பேட்டியை கொடுத்தாரு. ஒரு கல்குவாரிக்கு அனுமதிக்குன்னு போனால், ரினியூவலாக இருந்தாலும் சரி, புதிய குவாரியாக இருந்தாலும் சரி, அனுமதிக்குன்னு போனால் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் டேபிளில் முதல்ல என்ன பண்ணு A1 அறிவிப்பே வெளியே வரும் அப்படின்னு முகிலன் சொன்னால் ஏதோ கால்புல சொல்கிறதா இருக்குது. இங்கே இருக்குன்னு சொன்னாங்கன்னா கால்புல சொல்கிறதா இருக்குல்ல. சொன்னவர் கல்குவாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர், இப்போ அதே பொறுப்பில் தான் இருக்கார். இவர்கள் எல்லோருமே லஞ்ச பணத்தோடு சிக்கியவர்கள் என்றும் சொல்கிறோம். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.